அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருக்கின்ற திருத்தலமானது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான இந்து கோவிலாகும். முருகனின் 6 தலங்களில் இது 2வது இடத்தில் உள்ளது. ஆம்படை விடுகள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. இந்த இந்தியாவின் தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் நகரின் கிழக்கு முனையில் அமைந்துள்ளது. சூரபத்மனை வென்றதன் மறுநிகழ்வான சூரசம்ஹாரமும், முருகப்பெருமானை புகழ்ந்து பாடப்படும் கந்த சஷ்டி என்ற பக்தி பாடலும் கோயிலில் நிகழ்த்தப்படுகின்றன. திருச்செந்தூர் முருகன் சூரபத்மனை புராண கதை. திருச்செந்தூர் முருகன் சூரபத்மனை வதம் செய்ததை விவரிக்கும் ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்து புராணத்தின்படி அரக்க மன்னன் சூரபத்மன் ஒரு காலத்தில் சிவபெருமானிடம் கடுமையான தவம் செய்து வரங்களை பெற்றான். அந்த சக்தியை பெற்று உலகை ஆளத் தொடங்கினான். அவன் பத்மகோமாலையை மணந்து பல மகன்களை பெற்றான். கடலில் உருவாக்கப்பட்ட வீரமகேந்திரம் என்ற நகரம் அவனது தலைநகராக மாறியது. தேவர்களை தொந்தரவு செய்யத் தொடங்கினான். தெய்வங்களின் ராஜாவான இந்திரனை சிறையில் அடைத்தான். இந்திரனின் மனைவி இந்திராணியையும் விரும்பினான். சிவனின் மகனும் போரின் கடவுளுமான முருகனின் உதவியை இந்திரன் நாடினான். முருகன் தனது தூதரான வீரவகுதேவரை அரக்கனிடம் அனுப்பினான். அவன் அசையாமல் இருந்தான். திருச்செந்தூரில் ஒரு கடுமையான போர் நடந்தது. அங்கு முருகன் சூரபத்மனின் அனைத்து மகன்களையும் கொன்றான். சூரபத்மன் கடலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டான். முருகன் அவனை 2 துண்டுகளாக பிரித்தான். அவை கடவுளின் தெய்வீக வாகனங்களான மயில் மற்றும் சேவல் ஆகியனவாக மாறியது. முருகன் சூரபத்மனை வதம் செய்த நாள் அனைத்து முருகன் கோயில்களிலும் ஸ்கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடப்படுகிறது. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.